ஃப்ரெண்ட்ஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் கருப்பு படத்தில் இருக்கிற இந்த சூர்யாவை வரைய போகிறீங்க. நான் தமிழில் சொன்ன மாதிரி ஒரு 5 ஸ்டெப்ஸை வந்து இந்த ஃபேஸை வச்சு நான் வந்து வரைய போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஐ பார்ட்டு மட்டும் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்லிக் கொடுத்துருப்பேன். ஏன்னா அது கொஞ்சம் முக்கியங்கிறதுனால. மீதி இருக்கிறதெல்லாம் ஃபாஸ்ட்டாக சொல்லிக் கொடுத்துருப்பேன். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஸ்டெப் 1 ஐசஸ் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம ஒரு டிராயிங் வரைகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ வந்து அப்சர்வ் பண்ணணும். ஃபோட்டோ அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபேஸாக இருக்குது சூர்யாவோடது. ஸோ அதனால் வந்து நமக்கு பேசிக்காக ஒரு கைட்லைன் நமக்கு தேவைப்படும். அதனால் 2 லைன் போட்டுக்கிறேன். என்னோடய அவுட்லைனோட டுட்டோரியல் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன நம்ம சேனலில் இருக்கிறவங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நிறைய வீடியோஸில் நான் இதை யூஸ் பண்ணியிருப்பேன். சென்டரில் ஒரு லைனை வந்து போட்டாச்சு. ஸோ சென்டர் லைன் வந்து எப்பயுமே காமனாக நம்ம போட்டுக்கலாம், ஸ்ட்ரைட் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிக்கிறதுக்காக. அண்ட் நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ வந்து நமக்கு என்ன அளவுக்கு நம்ம டிராயிங் வரைய போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஜூம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. உண்மையாகவே நான் அந்த சூர்யாவோட டிராயிங் நான் வரைஞ்சே தீரணும் அப்படிங்கிறவங்க, இல்லைனா அந்த டிராயிங் கற்றுக்கிட்டே ஆவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். மற்றவங்களாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்குலாம் என்ன சொன்னாலும் புரியாது. ஸோ சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஒரு ஐஸை மட்டும் நான் வந்து சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் ஐஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நான் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சென்டர் கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோடுக்கு பக்கத்தில் தான் வந்து லெஃப்ட் சைடு ஐயிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஐஸோட ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லைன் போட்டுட்டு உள்ளே இருக்கிற ஐபால் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபேஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைன் வந்து ஆல்ரெடி நம்ம போட்ட ஐஸோட லைனில் வந்து இடிக்கக்கூடாது, இடிக்காத மாதிரி போட்டுக்கணும். எல்லாரோட ஐலையும் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாரோட ஐக்கு கீழேயும் இந்த மாதிரி ஷேடோஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த லைன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐஸ் முடிச்சாச்சு. ஐஸோடைய ஐப்ரோஸ் நம்ம வரையணும். ஐஸ் பக்கத்தில் இருந்து நான் ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன். அது எப்படி போட்டாங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் நம்ம இப்போ ஐப்ரோஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது சிம்பிளாக வந்து நமக்கு வந்து அந்த இந்த லைன்ஸ்குள்ளே தான் ஐப்ரோ வரப்போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஐப்ரோவுடைய லைன் எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எப்படி போகுது, எந்த இடத்துல கேர்வ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஐப்ரோ வரையும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா அதோட வெயிட்டு. ஸோ அதாவது ஐப்ரோ எப்படி பட்டையாக இருக்கா இல்லை மெலிசாக இருக்காங்கிறத பார்த்து போட்டுக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐப்ரோஸ் வரையக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஐப்ரோஸ் அண்ட் ஐஸ் 2மே சொல்கிறேன். இப்போ அடுத்த ஐஸ் நம்ம வரைய போகிறதுக்கு முன்னாடி இந்த நோஸ்க்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப் வந்து நம்ம விடணும். அதுக்கு வந்து ஷேடிங்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்த வந்து நம்ம விட்டுறணும். ஸோ இப்போ செகண்ட் ஐஸை வந்து நம்ம எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் ஐஸ் சொல்லிட்டேன். செகண்ட் ஐஸ் ஒன்றுமே கிடையாது காய்ஸ். ஃபஸ்ட் ஐஸ் நம்ம வரைஞ்சிட்டோம்னாலே செகண்ட் ஐஸ் வந்து வரைகிறது ரொம்ப ஈஸி. அதுவும் இந்த ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் இருக்குது அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வரைஞ்ச அந்த ஐஸோடைய சைஸில் தான் 2வது ஐஸ் நம்ம வரைய போகிறோம். அந்த லைன் ஒன்று போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த லைனுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2வது ஐஸும் வரையணும். இந்த 2வது ஐஸோட சைஸும் ஃபஸ்ட் ஐஸோட சைஸ் அந்த சைஸ்லேயே தான் இருக்கணும். ஐபால் கூட பார்த்திங்கன்னா அதே சைஸில் தான் நான் போடுவேன். அண்டு மீதி இருக்கிற அந்த லைன்ஸ் கூட பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நான் போடுவேன். மேலே இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஐப்ரோவுக்கு கிட்ட நான் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லைனும் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ அதிலேயே கரெக்டாக முடிகிற மாதிரி வரும். நான் அந்த லைன்ஸ் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். கீழே போடுறோம் பார்த்திங்களா, அந்த கீழே போட்ட அந்த ஷேடிங் லைன் கூட ஈக்குவலாக இருக்கும். லைன் போட்டதுனால உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் எப்படி நம்ம ஐப்ரோஸ் எடுத்து மார்க் பண்ணி வரைஞ்சோமோ அதே மாதிரி ரைட் சைட்லேயும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ சிம்பிள் தான் ஐஸ் வரைகிறது. கொஞ்சம் கவனமாக பொறுமையாக வரைஞ்சிங்கன்னா போதும். இன்கேஸ் இந்த ஐப்ரோஸும் ஐஸும் வரைகிறதுக்குமே எனக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட எடுத்துக்கிச்சு. வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்பீடில் நான் பண்ணி காமிக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக, அதாவது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, டைம் எடுத்து வரையாமல் சீக்கிரம் வரைகிற மாதிரி தெரியும். பட் நீங்கள் வரையும்போது ஸ்லோவாக வரையும். இப்போ ஸ்டெப் 3ல் வந்து நோஸை வந்து வரைய போகிறோம். இப்போ நம்ம நோஸ் வரைகிறது பார்த்திங்கன்னா ஒரு டிராயிங்கில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு அவுட்லைன் டிராயிங்கில், ஒரு ஃபேஸ் டிராயிங்கில் நமக்கு நோஸ் வரைகிறது தான் ரொம்ப ஈஸி. அதை தான் வந்து நிறைய பேர் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நோஸ் வரைகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நோஸ் பக்கத்தில் ஷேடிங் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இன்கேஸ் பிகினராக இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நோஸோடைய கரெக்டான பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நான் ஷேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அண்டு நோஸோடைய சைடில் இருக்கிற எட்ஜ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து லைன் போடுறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டீட்டெயில்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இது டீட்டெயில் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான் நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ 2 லைன் போட்டிருப்பேன் கீழே நோஸோட எண்டில். இப்போ சைடில் 2 லைன் போடுறோம் பார்த்திங்களா, இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போட்ட லைனு. கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அது வந்து மூக்கோடைய அந்த எட்ஜுக்கான லைனு. நான் டிராயிங் வரைஞ்சி முடிக்கும் போது தெரியும். ஸோ சிம்பிள், அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோஸ் வரைகிறதுக்கான ஒரு ஈஸியான வே. இதை மட்டும் நம்ம கவனமாக வச்சு வரைஞ்சா நோஸை வரைஞ்சிடலாம். ஓகே, இப்போ ஸ்டெப் 4 மவுத் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். நான் எப்படி நோஸை வரைகிறது ரொம்ப ஈஸின்னு சொன்னனோ அதே மாதிரி ஒரு ஃபேஸில் வந்து மவுத் வரைகிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம மவுத் வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம சூர்யாவுக்கு வந்து மீசை இருக்கிறதுனால மீசையோட 2 எண்டு பாயிண்ட் பார்த்துட்டு நான் வந்து லைன் போடுறேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் என்னை பார்த்து நீங்கள் வரைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டினியூவாக அப்படியே நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லைன் வச்சதுக்கப்புறமா வந்து இந்த மஸ்டாக் இருக்கு இல்லையா, அதை வந்து மீசை வந்து நம்ம லைனாகவும் போடலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷேப்க்கான வெறும் லைனை மட்டும் போட்டுட்டு அப்புறமா நீங்கள் அந்த முடி மாதிரி தெரிகிற மாதிரி
மாதிரி கூட இழுத்து விட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து பழக்க தோஷத்தில் நான் வந்து முடி மாரி இழுத்து விட்டு வரைஞ்சிட்டேன். ஸோ அதனால் அப்படி வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் அப்படி பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஷேப்பை மட்டும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டீட்டெயில் பண்ணும்போது கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மவுத் வரையலாம். மவுத் பாருங்கள், நோஸ் கிட்டேருந்து எங்கே வருது அப்படிங்கிறதுக்கு 2 மார்க் பண்ணிட்டேன். ஸோ நோஸுக்கு கீழே, அதாவது நம்ம மீசையும் வரைஞ்சிருப்போம், அந்த மீசை வரைஞ்ச இடத்துக்கு கீழே அந்த மவுத் வந்து ஸ்டார்ட் ஆகும். நான் வரைகிறத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதோடைய லைன்ஸை வந்து நம்ம அதே மாதிரி நடுவில் அந்த லிப்ஸுக்கு நடுவில் கேப் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்து நம்ம லைன்ஸ் போட்டுக்க வேண்டியதுதான். அப்புறம் எல்லாரோடைய உதட்டுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைன் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை நம்ம போட்டோம் அப்படின்னா தான் அந்த வாய் வந்து பார்த்திங்கன்னா மவுத் நல்லா க்ளீனாக தெரியும். அப்புறம் இந்த மூக்குக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்ல தேவையில்ல. நீங்கள் வரைய உங்களுக்கே வந்து பழகி போயிடும். இப்போ நம்ம இந்த ஃபேஸோட ஷேப் வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பியர்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஷேப் வந்து எப்படி இருக்குங்கிறது நமக்கு வந்து இது ஃப்ரீ ஹேண்டாக அப்படியே டோட்டலாக வரைய முடியாது. ஸோ அந்த மீசை, அந்த கீழே அந்த தாடிலாம் சின்ன சின்னதாக இருக்கு இல்லையா, அதை நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். எதுக்கு இதை போடுறோம் அப்படின்னாக்கா, இதை போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஃபேஸ் ஷேப் வரைகிறதுக்கு ஒரு கரெக்டான ஐடியா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த முடி லைன்ஸ்லாம் நம்ம போடுறப்போ கரெக்டாக எங்கே இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பிக்சரை நல்லா கவனமாக பார்த்து தான் போடணும். நம்ம மாட்டு ஏனோ தானோன்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா ட்ராயிங்கோடைய அவுட்லைன் தப்பாயிடும். இப்போ ஸ்டெப் 5 ஃபேஸோட ஷேப் வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த அவர் தலையில் இருக்கக்கூடிய அவர் நெத்தியில் இருக்கிற பொட்டு வந்து வரையணும். அதே மாதிரி இந்த பொட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவர் வச்சுருக்க அந்த பூசை வந்து எந்த இடத்துல கரெக்டாக இருக்குங்கிறத நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து நான் வரைகிறத நீங்கள் கவனமாக பார்த்தீங்கனாலே ஈஸியாக வந்து வரைஞ்சிடலாம் கைஸ். ஏன்னா வந்து நான் வரையும்போதே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியே தான் வந்து க்ளீனாக புரிகிற மாதிரியே தான் வரைஞ்சிருப்பேன். ஸோ எந்த இடத்துல இது வரையணும் அப்படிங்கிறத மார்க்ஸும் பண்ணியிருப்பேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் நல்லா க்ளீனாக புரியுங்கிறதுனால நான் வந்து வாய்ஸ்லேயும் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ 2 பொட்டுக்கும் இடையில என்ன கேப் இருக்குது, அப்புறம் அந்த பொட்டோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரைஞ்சி விட்டோம்னா இப்போ நம்ம ஃபேஸ் வரைகிறது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இப்போ நம்ம டோட்டலாக ஒரு ஃபேஸ்க்குள்ளே எல்லாத்தையும் வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ ஃபேஸ் வந்து ஷேப் வரைகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இந்த முடி அடுத்த லைன் வந்து நம்ம வரையணும். ஸோ இந்த முடி வரைஞ்சா தான் அந்த நெத்திக்கான லைன் வந்து நமக்கு தெரியும். ஸோ முடி வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுங்கிறத பார்த்துட்டு நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது வரையும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து அடுத்தடுத்த லைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா ஒன்று வரும். ஸோ அந்த ஐடியாவை வச்சு தான் நம்ம வந்து ஃபேஸ் ஷேப் வந்து வரைவோம். ஸோ இப்போ இது வந்து நெத்திக்கான இடம். ஸோ இந்த பியர்ட் வந்து இந்த இடத்துல முடியுது, மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு ரஃப் மார்க்காக கூட இருக்கலாம், சரிங்களா. நம்ம வரையும்போது தப்பாக கூட வரும். ஸோ அப்போ நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு வரைஞ்சிக்க வேண்டியதான். பட் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மார்க்ஸ்லாம் நம்ம வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நம்ம அந்த மீசையும் பியர்டும் வரையும் போது நம்ம என்ன பண்ணுமோ அதேமாரி ஃபேஸ் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா, இவருடைய மூஞ்சில் வந்து அந்த தாடியெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரி லைன்ஸை நம்ம போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் ஷேப்பாக கூட போடுங்க. பிகினர்னால் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஷேப்பாக கூட போட்டுட்டு அதுக்கப்புறம் லைன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். பட் இதே மாதிரி வரைஞ்சி நான் பழகிட்டேன் அப்படிங்கிறதால இப்படி நான் வந்து வரைகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபேஸே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொடூரமாக தான் வந்திருக்கும். லெஃப்ட் சைடில் சொல்கிறேன். ரைட் சைடில் நான் கரெக்டாக வரைஞ்சிட்டேன். லெஃப்ட் சைடில் வரையும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பெருசாக வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டேன். ஸோ இப்படி நம்ம ஏதாவது வரைஞ்சிட்டோம் அப்படின்னா, தப்பாகிடுச்சு அப்படின்னா நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு வரையலாம். ஸோ அதுக்காக வந்து இதுதான் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கூடாது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதை நான் எரேஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம மேலே இருக்கிற அந்த லைனை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் முடி இருக்குது. நான் அந்த முடியை ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நெத்திக்கான லைன் நான் வரைகிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேஸோட ஷேப்போட லுக் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஐப்ரோ கிட்டலாம் நீங்கள் வந்து ஃபேஸ் ஷேப் வரைகிறீங்க அப்படின்னாக்கா, அந்த நெத்திக்கிட்டலாம் அந்த லைன் போடுறீங்க அப்படின்னாக்கா, இந்த ஐப்ரோக்கு இடையில வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்போ இந்த சைடில் கொஞ்சம் தாடியெலாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ அந்த தாடியோட முடியெல்லாம் அப்படியே இல்லாமல் இருக்கிறதுக்காக சும்மா அந்த லைன்ஸ்லாம் நம்ம போட்டு ஒரு தாடி எஃபெக்ட்டுக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ பார்க்குறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவுட்லைனு வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஷேடிங் பண்ணுறப்போ கூட நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவும் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னவே சொன்ன மாதிரி 5 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் வரைஞ்சாச்சு. இப்போ ஸ்டெப் நம்பர் 6 அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. இது வந்து இயர்ஸ் வரைகிறது தான் சொல்கிறேன். ஃபேஸ் எப்படி கவனமாக வரைகிறது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் என்னோட எய்மாக இருந்துச்சு. நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் ஃபேஸ் எப்படி வரையணும், ஐஸ் எப்படி வரையணும், நோஸ் வரையணும்னு சொல்லிட்டு. இப்போ இயர்ஸ்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ அந்த லைன்ஸ் நான் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்குள்ளார தான் வந்து இயர்ஸ் வருது. அதேமாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் தான் இந்த இயர்ஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஃபேஸில் அதை வந்து என்னால் வந்து க்ளீனாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து காது வந்து அந்தளவுக்கு தெரியல. ஸோ பாதி அரையும் குறைவான காதாக தான் இருக்குது. இதுவே நம்ம ஒரு சைடு ஃபேஸ் வரைஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காது க்ளீனாக தெரியும். ஸோ அதை வச்சு நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தலையோட முடியை தான் வரைய போகிறோம். இந்த முடி வரைகிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் எப்பயுமே வரைகிற மாதிரி ஒரு கார்ட்டூன்லாம் வரைவீங்க இல்லையா, அது மாதிரி வரையலாம். கொஞ்சமாக நீங்கள் வந்து லைன்ஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கொஞ்சம் அது எப்படி வளையுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இந்த முடி நெத்தியிலேருந்து அந்த முடியோட மேலே இருக்கிற அந்த இடத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன டீட்டெயில்ஸை வந்து சும்மா அப்படியே இந்த மாதிரி லைட்டாக போட்டு விட்ருங்க. ஏன்னா இது மாதிரி நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஷேடிங் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
அதனால தான் வந்து அந்த ஏர் ஃப்ளோ எப்படி போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஷேடிங் பண்ணிகிட்ருக்கிறப்போ நமக்கு தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ லைன்ஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி இது மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஹேர் ட்ராயிங் எப்படி வரையணும்னு தெரியல அப்படின்னா, நான் ஷார்ட்ஸ் வீடியோ இப்போ தான் ரீசெண்டாக ஒன்று போட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு ரியலிஸ்டிக் ஹேரை வந்து எப்படி வரையணும்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 40 செகண்டோ ஒரு 1 நிமிஷமோ தான் தெரியல அந்த வீடியோ, ஷார்ட் வீடியோ. வேணுனா வந்து நம்மளோட சேனலில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு 2, 3 பென்சில் யூஸ் பண்ணி எப்படி ரியலிஸ்டிக் ஹேர் அதில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதோட முடிஞ்சு போச்சு நமக்கு வந்து ஒரு ஃபேஸ்க்குள்ளே என்ன வரையலாம் அப்படிங்கிறது. ஸோ இதை தாண்டி நம்ம வந்து அந்த உடம்பு ஷேப்பெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துப்படி வரைஞ்சிக்க வேண்டியதான். எல்லா ட்ராயிங்குமே நம்ம வரைஞ்சி முடிச்ச உடனே இது வந்து ரஃப் டயக்ராம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எரேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கைட்லைன்ஸுக்கு வந்து நான் நார்மல் எரேசர் நான் யூஸ் பண்ணுறேன். டோட்டல் ட்ராயிங்கையும் நம்ம வந்து நார்மல் எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிடக்கூடாது. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீடபிள் எரேசர் ஒன்று இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி என்னோட அவுட்லைன் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு லைட் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்கு நான் நீடபிள் எரேசர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறேன்னா, இதை யூஸ் பண்ணிங்கன்னா தான் அவுட்லைன் வந்து லைட் ஆகும். பட் நமக்கு வந்து ரஃப் டயக்ராம் இருக்கிறதுனால அதை வச்சு மெயின் டயக்ராம் வந்து நமக்கு வந்து வரைய முடியும். ஸோ அப்படி தான் நான் வந்து என்னோட அவுட்லைன் வந்து வரைஞ்சிருக்கேன். டார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 2B பென்சில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ என்னோட அவுட்லைன் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டியூட்டோரியல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.